அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவர்களை எப்படி சாதனையாளர்களாக மாற்றுவது. இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேரண்ட்ஸுக்கும் ப்ளஸ் டீச்சர்ஸுக்கும் சேர்த்து. டீச்சர்ஸும் இதில் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சாதனையாளர் நிறையா உருவாக்க முடியும். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா பேரண்ட்டும் எல்லா டீச்சர்ஸோட மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னவாக இருக்கும்னா, அந்த மாணவனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும் அப்படிங்கிறது. ஸோ படிக்க வச்சு மட்டும்தான் பெரிய ஆளாக்க முடியுமா அப்படின்னா இல்லை. எஜுகேஷன் இஸ் அ பேசிக் சிஸ்டம், அவ்வளோதான். எஜுகேஷனுங்கிறது, படிப்புங்கிறது ஒரு பேசிக் சிஸ்டம். பட் அது மட்டும்தான் ஒரு மனிதனை பெரிய அளவில் கொண்டு வந்துருமா அப்படின்னா இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் வந்து பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறுதலான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கம்பேரிஷனில் வந்து அவன் ஐடியில் போயிட்டான், ஐடியில் போய் அவன் அவ்வளோ சம்பளம் வாங்குறான், அப்போ நீனும் ஐடிக்கு போ, அவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை படிக்கான், அவன் அதில் வந்துட்டான், இப்படி ஒவ்வொன்றும் வெளியே பார்த்து மட்டுமே நம்ம நிறைய சூஸ் பண்ணுறோம். அது தவறுதலான ஒரு விஷயமும் கூட. இப்போ வெற்றியாளர்கள் அப்படின்னு பார்த்தாலோ, அதிக பணக்காரர்கள் அப்படின்னு பார்த்தாலோ, பணக்காரர்கள் வரிசையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எத்தனை பேர் வேலை பார்க்குறவங்க பணக்காரராக இருக்காங்களன்னா கம்மி தான். 2 வகையான பீப்புள் பணக்காரங்களாக இருக்காங்க. ஒன்று வந்து பிஸ்னஸ் பீப்புள், எல்லோரும் நான் சொல்ல பிஸ்னஸ் பீப்புள். அதுக்கு அடுத்து அதை விடன்னு கூட சொல்ல முடியும், அதுக்கு அடுத்துன்னு சொல்ல முடியும், ஒரு பணக்காரர்களாக இருக்கிறது கலை அண்டு விளையாட்டுத்துறையை சேர்ந்த நபர்கள். இன்றைக்கி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், எம்எஸ் தோனி, சச்சின் டெண்டுல்கர், ஃபுட்பால் பிளேயர்ஸ் ரொனால்டோ, இன்னும் எவ்வளோ பேர். இது கிரிக்கெட்டை நான் சொன்னேன், ஃபுட்பால் சொன்னேன். இது மாதிரி எல்லா விளையாட்டுத் துறைகளிலும் உச்சம் தொட்டவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்களுமாகவும் இருப்பாங்க, பணக்காரங்களாகவும் இருப்பாங்க. நடிப்பு அது ஒரு கலை தானே. ரஜினிகாந்த், விஜய், இன்னும் நிறைய பேர், அமிதாப் பச்சன், நிறைய பேர் இருப்பாங்க. இசை அது ஒரு கலை தானே. இளையராஜா, ஏஆர் ரகுமான், சாதனையாளர்கள், பணக்காரர்கள். பாட்டு பாடுறது அது ஒரு கலை தானே. கீபோர்டு வாசிக்கிறது ஒரு கலை தானே. இதுகள் மட்டும்தான் கலையா அப்படின்னா இல்லை. இன்னும் நிறைய கலைகள் இருக்குது. எந்த ஒரு கலை உனக்கு இப்படி ஒரு டிராயிங் வரைகிறார், ஒருத்தர் நல்ல பெயிண்டிங் பண்ணுவாரியா, அந்த ஆள் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது அப்படின்னா அவருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து பணத்தை பிரதானமாக எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி வாழ்க்கை வாழ நினைக்கிறாங்க. அப்படி பண்ண முடியாது. உங்களோட திறமையை நீங்கள் பிரதானமாக எடுத்துகிட்டு போகும்போது மணி இஸ் ஏ பை ப்ராடக்ட். இப்போ ரஜினிகாந்த் வந்து அவருக்கு திறமையை மட்டுமே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காருன்னா, அவர் எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ். ஸோ மணி இஸ் ஏ பை ப்ராடக்ட் தான். நான் பணம் சம்பாதிக்கணும்னு நீங்கள் பணத்தை நோக்கி ஓடினீங்கன்னா உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது. என்னோட திறமையை நான் வெளியே காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் போக 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 என்னோடய திறமை இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எனக்கு பணம் எனக்கு தேடி வந்துட்டுருக்கும். நான் வியாபாரம் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்க முடியாது. நான் வியாபாரம் ரொம்ப நேர்த்தியாக பண்ணணும், சரியான கஸ்டமரை சூஸ் பண்ணணும், சரியாட்டு அந்த கஸ்டமர்கிட்ட ஒரு இன்டெகிரிட்டியோட போகணுன்னு போனால் ஒரு குறிப்பிட்ட காலம் கழிக்கும் போது பணம் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். இதுக்கு காலங்கள் இருக்கும். நீங்கள் வந்து நாளைக்கே வந்து இன்றைக்கி நான் பெயிண்டிங் பண்ண ஆரம்பித்தேன் சார், நாளைக்கு நான் வந்து வேர்ல்டில் டாப் பெயிண்டராக முடியாது. எத்தனை வருஷம் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கு ரொம்ப முக்கியமான கலை பேஸ்டுக்கு வந்து நீங்கள் உங்களை சாக்ரிஃபை பண்ண தயாராக இருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்த எந்த ஒரு ஆளும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. இஃப் யூ ஆர் இன் த கம்ஃபர்ட் ஜோன், சான்ஸே இல்லை, வாய்ப்பே கிடையாது. சாக்ரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சாக்ரிஃபிகேஷனாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரையும் மாதிரி நான் இல்லை, எதை இழந்தாவது இந்த ஒரு துறையில் நான் மேலே வருவேன்னு சொல்லி இழக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். நீங்கள் முதல்ல அப்படின்னா என்ன சார் இழக்கிறது அப்படின்னா, தூக்கத்தை இழக்கிறதுக்கு தயாராக இருக்கணும், நேரத்தை சரியாக நிர்வகித்து மற்ற வேலைகளை விட இதுக்கு நீங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும், சந்தோஷத்தை இழக்கிறதுக்கு தயாராக இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்காது, எதுவும் இருக்குது. அந்த மாதிரி நிறைய இழந்தவங்க தான் வந்திருக்காங்க. வடிவேல் கூட சொல்லுவாங்க, ஒரு சினிமா கம்பெனியில் ஆஃபீஸ் பாயாக வேலை பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அதிலிருந்து கொஞ்சம் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கலைஞர். இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து எதை செய்து வளர முடியும்ன்ட்டு இதில் எதுவுமே கேவலம் அசிங்கம் ஒன்றுமே கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை நம்ம இப்படி செய்தால் எல்லோரும் மற்றவங்க என்ன நினைப்பாங்க,
மற்றவங்களுக்காக நீங்கள் வாழ்கிறீங்களா, உங்களுக்காக வாழ்கிறீங்களா? அப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தூத்துக்குடியில் ஜிபி முத்துன்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு திறமை இருந்தது. சும்மா அவரோட ஸ்லாங்கும் அவரோட ஒரு அறியாமை மாதிரியான ஒரு இன்னசென்டான ஒரு வார்த்தைகள். இன்றைக்கி வந்து பெரிய கான்ட்ராக்டில் உட்காந்துருக்காருங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க. அவருக்கு எத்தனையோ கோடி கொடுத்தாலும் அவர் வரணுன்னா அவரோட கம்பெனி, ஒரு கம்பெனி பை பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி தான் டிசைட் பண்ணும். அவர் ஒரு துறையை எடுத்துக்கிட்டாரு, அதில் அவர் உள்ள போனார். அப்போது மாணவர்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஆசிரியர்களும் பேரண்ட்ஸும் அந்த பர்டிகுலர் மாணவனுக்கு, அந்த பையனுக்கு எதில் ஒரு ஆர்வம் இருக்குது, அதில் அவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த பொட்டன்ஷியல் படிப்பு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கணும், இந்த பொட்டன்ஷியலுக்கான இதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதை நீங்கள் அதிகமாக கொடுக்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவன் இதில் ஒரு வல்லுநர் நிலைமைக்கு வந்துட்டார் அப்படின்னா அவரோட வளர்ச்சியாக இருந்திருக்க முடியாது. இதில் முக்கியமாக பங்கு வகிக்க வேண்டியது டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் தான். ஏன்னா டீச்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணாலும் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணணும், அதை புரிஞ்சுக்கணும். இதில் மாணவன் உறுதியாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க சொன்னாங்க நான் அங்கே பார்த்தேன், அந்த பையன் இது பண்ணால் அதனால் நான் பண்ணுறேன், இங்கேருந்து கேட்கணும். இதுக்குள்ளேருந்து ஒன்று சத்தம் போட்டுகிட்டே இருக்கும், எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கும்னு உள்ளேருந்து ஒன்று கத்திக்கிட்டு இருக்கும். இந்த கத்துதல் ஒரு மாணவனுக்கு கேட்டுடுச்சு, இல்லை ஒரு மாணவிக்கு கேட்டுடுச்சுன்னா அப்புறம் அவங்கள யாரும் தடுக்க முடியாது. நிறைய கதைகள் படிச்சிருப்பீங்க, நிறைய கதைகள். அது எப்போ அந்த கதையாக மாறும் அப்படின்னா, அவங்க வெற்றியாளராக மாறும்போது இது ஸ்டோரியாக மாறும். அது இல்லைன்னா அது ஸ்டோரியே கிடையாது. ஈசன் ஒரு மிலிட்ரிக்கு, ஆர்மிக்கு ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயினர் இருக்கார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை ஸ்பீச்செல்லாம் நான் நிறைய பார்ப்பேன். ஒரு பெண் வந்து ஒரு மலை கிராமத்தில் இருந்து தினசரி காலையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அவர் வரணும் ட்ரைனிங்காக. சில நாள் அவர் லேட்டாக வந்தால் நான் ரொம்ப பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து, அந்த பெண் குழந்தை வந்து ஒரு மலை கிராமத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து வந்து அதுலேருந்து திருப்பி ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஒரு குறிப்பிட்ட நேரம் 6 மணிக்குன்னா 6 மணிக்கு அங்கே ட்ரைனிங்க்கு வரணும். 5 நிமிஷம் லேட் ஆனாலும் உங்களுக்கு தெரியும் ஆர்மி வந்து அந்தளவுக்கு பண்ணுவாங்க. ஸோ அப்படி நான் பண்ணேன். கடைசி அந்த பொண்ணு வந்து இன்றைக்கி நம்ம ஆர்மியில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது. இந்த ஆர்மியில் அது நல்ல பொசிஷனுக்கு வந்த பிறகு இது கதை இல்லை, நிஜ கதையை எப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா யாரும் கேட்க மாட்டோம். ஸோ அப்போ அந்த சாக்ரிஃபையும் நீங்கள் பண்ணணும். நீங்கள் உங்களை இலக்கு இதுதான் அப்படின்னு நீங்கள் அதாவது டெஸ்டினேஷனை டிசைட் பண்ணிட்டீங்கனாலே ஜேர்னி வந்துடுங்க. இன்றைக்கி நிறைய பேரோட பயம் என்னென்னா, டெஸ்டினேஷனை டிசைட் பண்ண முடியல, பேரண்ட்ஸாலேயும் முடியல, டீச்சர்ஸாலும் முடியல, பசங்களாலேயும் முடியல. இதுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு இது. போதை அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பாருங்கள். பசங்களுக்கு தான் மொபைல் ஃபோனுங்கிற ஒரு போதையில் நீங்கள் எல்லாம் என்ன அடிமையாகி உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இலக்கு வரும்? எப்படி இலக்கு எங்கேருந்து வரும்? மற்றபடியான போதைகளுக்கும் நீங்கள் அடிமையாகிறதுக்கு தயாராகிட்டீங்க. உங்களுக்கு எங்கேருந்து இலக்கு வரும்? அப்படி இலக்கு வந்தால் மட்டும் இந்த போதை உங்களை அதை விட்டுருமா? அப்படியே வந்து இப்படியே வச்சுட்டு தானே இருப்போம். எப்படி இலக்குக்குள்ளே நீங்கள் போக முடியும்? ஸோ இலக்கை வெளியே தேடாமல் உள்ளே தேடுங்க. அதுக்கு பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் சப்போர்ட் பண்ணுங்கள். உள்ளே தேடி ஒருத்தன் இலக்கை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அந்த விதையை மரமாக்குறதுக்கான முயற்சிகள் எல்லாம் அந்த சமூகம் வரைக்கும் எடுக்கும்போது அந்த விதையும் வலிகளை தாண்டி வந்துட்டுன்னா அது ஒரு விருட்சமாக மாறிடும். நாளைக்கு ஒரு மாணவன் வந்து, ஒரு ஏழை மாணவன் வந்து வளர்ந்து வந்துட்டான் அப்படின்னா அது ஒரு 3 தலைமுறையை வளர்த்துருங்க. 3 ஜென்ரேஷன் அது வந்து வளர்த்துரும். அப்பா அம்மா நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க, கூட பிறந்தவங்களே நல்ல நிலைமைக்கு அந்த கொண்டு வந்துட முடியும், அவங்க குழந்தைங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. 3 ஜென்ரேஷன் வந்து வந்துடும். ஒரு மாணவன் வந்து தன்னை உணர்ந்து மேலே வந்துட்டான் அப்படின்னா இதுக்கான முயற்சிகள் நிறைய பண்ணலாம். ஸோ மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் போதைகளை விட்டுட்டு உங்களுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத பாருங்கள். அந்த பொட்டன்ஷியல் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா தைரியமாக அந்த பொட்டன்ஷியல் எடுத்து வெளியே கொண்டு வாங்க. அதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டோட வெளியே கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது. பேரண்ட்ஸ் ஏதாவது எல்லாரையும் மாதிரி தான் என் பையன் வரணுங்கிற ஆவரேஜ் இல்லாமல் அவனுக்குள்ளே ஒரு தனித்திறமை இருந்தால் அதை எப்படி நீங்கள் வெளியே கொண்டு வரதுங்கிற சப்போர்ட் பண்ணும்போது உங்கள் குழந்தை மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு வரும்போது நீங்களும் அந்த இடத்துல நாளைக்கு வந்து ஒரு விருட்சத்தில் வந்து நீங்களும் இருக்க முடியும். ஒரு அங்கீகாரம் வந்து வரும்போது அந்த அங்கீகாரத்தில் வரக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு வேறு எதுவும் கொடுக்காது. நம்ம எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் கிடைக்கிறத விட ஒரு தாய் தகப்பனுக்கு தன்னோட குழந்தைகளோட ஒரு அங்கீகாரம், ஒரு வளர்ச்சியில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் பணத்தில் கிடைக்காது. அதுக்கு நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ண முடியும் பாருங்கள். ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மாணவர்கள்கிட்ட அதிக நேரம் பகல் நேரங்களில் நீங்கள் செலவு பண்ணும்போது எங்கேயோ இடத்துல இவனுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிந்தால் அதை
முடிஞ்ச அளவுக்கு அந்த அந்த விளக்கை ஏற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பாருங்கள். அதுக்கு முடிஞ்ச அளவு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், சமூகமும் சப்போர்ட் பண்ணும். இன்றைக்கி ரோட்டரி கிளப் அந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஒரு தூண்டுதலாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியசாலியாகவும் ஒரு ஜென்ரேஷனுக்கு ஒளி கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஆசிரியராகவும் நீங்கள் இருப்பீங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க, நிறைய ஆசிரியர்கள் இன்றைக்கி வராங்க. ஈவன் ஒரு விஜய் டிவியில் நான் பார்க்கும்போது ஒரு மலை கிராமத்தில் உள்ள ஒரு பெண்ணை ஒரு ஆசிரியர் கொண்டு வந்து அந்த பாட்டுக்கு பாட்டு ஏதோ சம்திங் சிங்கிங் ப்ரோக்ராமில் கொண்டு வந்து அந்த மேப்பில் இல்லாத ஒரு கிராமத்தை அன்றைக்கி உலகத்துக்கே காட்டினாங்க. அந்த ஆசிரியருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், பாராட்டுகள் கொடுத்தாங்க. ஸோ அதை மாதிரி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா, ஒரு விளக்கேற்றி வைக்க முடியும்னா அது உங்களோட பாக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க. பொட்டன்ஷியல் இருக்கிறவங்க, சப்போஸ் யாராவது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு திறமை இருக்குது, எனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் பேர் டீட்டெயிலோட கமெண்ட் பண்ணுங்கள். நான் முழுமையாக உங்களுக்கு அந்த பொட்டன்ஷியலை வெளியே கொண்டாடுற முழு சப்போர்ட்டும் நான் பண்ணதற்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லி, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.